ஒன்னா பிறந்தவங்க காலங்காத்தால எழுந்தோமா குளிச்சோமா வீட்டு வேலை பார்த்தாமன்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் டிவியை போட்டு ஆடிட்டு இருந்தா நிறுத்தாம என்னடி பண்ணுவா? போய் குளிச்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க போங்க. என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னடா? ஆமா என்ன சத்தம்? இந்த 3 பையங்களும் சண்டை போட்டுட்டாங்களா? நான் கேக்குறேன், இவங்க தங்கச்சியா பூரா பேய் பிசாசை பத்து வச்சிருக்கேன். ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல? அண்ணா 11 மணிங்கிறது காலையிலயா? சுமாரமா ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு கல்யாணம்? பொறுப்பு இருக்கோ இல்லையோ அரைக்கழுத வயசாகி போச்சு. பேசுற அண்ணா என்ன பெல்ல தள்ளு. பாத்தியா ஒரு அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாங்க. ஹலோ ஹலோ நானாமா உன் டாடி மண்ணாங்கட்டி பேசுறேன். ஓ டாடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க டாடி அம்மா தான் எங்களை அடிக்கடி வேலை செய்யுங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளை விடுமா, அவ எருமை மேய்ச்சி வரட்டி தட்டி வைத்த பரம்பரை. அப்படித்தான் லோ கிளாஸா பேசிட்டு இருப்பா. அத்தனை வந்துடும்ல, வந்து பெண்டை கழட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் ஒரு முக்கியமான விஐபியை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் எதுக்கு அனுப்புறேங்கிறத நான் நேரில் வந்து சொல்றேன். அவர் பெரிய மல்டி மில்லியனர்மா. நீங்க 2 பேரும் அவரை மாத்தி மாத்தி நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கிறோம். வெரி குட். தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மை டியர் சன். எது மை டியரா? மூஞ்சி முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பெத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஆகி ஒரு பொண்ணு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ 10ஆவதுக்கு பணம் சம்பாதிக்கிற பேர்ல ஃபாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகிறு எறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம். அது நீ சும்மா விடாதீ, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, தாடியில தீய வச்சு கொளுத்தி போடுவேன். இனிமேல் தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டிய போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போங்களேன். இந்த வர என்ன வர வர கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கு. பாவம் அண்ணனுக்கு கல்யாணம் ஏக்கம். என்ன வேலைக்காரி புதுசா தெரியறாளே? சரியான இவனா இருப்பான் போல. யோ என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ என்னையா காலை விடுயா. நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்பா இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பைக்கு கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடுயா எந்திரியா. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் உங்க காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ உன் உடம்பு சுடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவாங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கல்யாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆஹா இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போற விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெத்து வச்சிருக்கங்கம்மா பிள்ளைய. முதல்ல கல்யாணம் பண்ணிடுமா? ஹெல்ப் மீ.